பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்று மீண்டும் 30ஆம் தேதி காலை உயர் உச்ச நீதிமன்றத்திலே 502வது அறையிலே உயர் நீதி அரசர்களான தலைமை நீதிபதி ஜயந்த ஜெயசூர்யா அவர்களது தலைமையிலும் சட்ட நீதி அரசர்கள் முருது பெர்னாண்டோ அவர்கள், நீதி அரசர் பத்மான் சூரசேன இவர்கள் மூவரது தலைமையிலே இன்று அடக்குகின்ற விஷயங்கள், மீண்டும் நல்லடக்கம் செய்வதற்கான விஷயங்களை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற பிரதிவாதங்களுக்கான வாதங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. இதிலே காலையில் 10:30 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விவாதத்திலே சட்டத்தரணி விருண் கொரையா அவர்கள், அதைத் தொடர்ந்து நாங்கள் நீண்ட விவாதம் வருகின்ற நேரத்திலே கிட்டத்தட்ட 12 மணி அளவிலே மதிய போசன இடைவேளை கொடுக்கப்பட்டு மீண்டும் பிற்பகல் 1:30 மணி அளவில் நீதிமன்றம் கூடிய பொழுது கௌரவ சுமந்திரன் அதாவது ஜனாதிபதி சட்டத்தரணி, அதுபோன்று ஃபைசல் முஸ்தபா சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணி சகோதரர் எனது சார்பாக இந்த வழக்கிலே சட்டத்தை வழி நடத்த செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்துக்களை இன்று முன்வைத்த எங்களது ஜனாதிபதி சட்டத்தரணி சகோதரர் நிசார் காரியப்பர் அவர்கள், இவர்கள் அனைவருமே ஒரு சிறந்த முறையிலே இன்று அவர்களது இந்த வழக்காடல்களை சிறப்பான முறையிலே ஆற்றினார்கள். இதே நேரத்தில் சட்ட அரசர்கள் இடையிடையே பல தெளிவுகளை ஏற்படுத்துவதற்காக பல கேள்விகளை கேட்ட நேரத்திலெல்லாம் அவர்கள் நல்ல முறை, அதாவது இது எங்களுக்கு சட்டபூர்வமாக இருந்த உரிமைகள் சட்டபூர்வமற்ற முறையிலே இன்று பறித்தெடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதற்கான ஆதாரபூர்வமான முறையிலே இவர்கள் இங்கு பிரதிவாதங்களை செய்தார்கள். இன்று ஒட்டுமொத்தமாக எமது நாட்டிலே நடக்கின்ற பல விஷயங்களை முன்வைத்தார்கள். ஆத்மீக ரீதியான ஒரு நல்லடக்கத்தை விரும்புகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். நாட்டுக்கு எல்லா வகையிலும் சட்டத்தையும் ஒழுங்கையும் பேணுபவர்களான இந்த மக்கள் வேண்டுவது நல்லடக்கம் மாத்திரம்தான். நல்லடக்கம் என்பது அவர்களுக்கு, அதாவது கருவறையில் இருந்து மரண கடைசி நேரத்திலே எங்களது கபூர்கள் என்று சொல்லப்படுகின்ற எங்களது இந்த இடத்திலே செல்கின்ற நேரத்தில் ஆத்மீக ரீதியான ஒரு இடத்துக்கு செல்கின்ற ஆரம்ப பயணம் என்ற அடிப்படையிலே இந்த விஷயத்திலே நீங்கள் கரிசனை கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் கூட மிஸ்டர் கொரையா உட்பட அனைவரும், எங்களது சட்டத்தரணி உட்பட இங்கு மிகவும் முக்கியமான விஷயங்களை அவர்கள் விஞ்ஞான ரீதியாகவும் மற்றும் சட்ட ரீதியாகவும் ஆத்மீக ரீதியான எண்ணங்கள் சார்பாகவும் வைத்திருந்தார்கள். இதில் மிகவும் முக்கியமான விஷயம், எங்களுக்கு நாளை மீண்டும் இந்த விஷயத்தை எடுப்பதற்கு முதல் சட்டமா அதிபர் சார்பாக ஒரு அறிக்கை 3:30 மணி அளவில் கொண்டு வரப்பட்டது. அவர்களது அறிக்கையிலே வேண்டுமென்றே நாங்கள் சட்டபூர்வமாக இருந்த விஷயங்கள் சட்டபூர்வமற்ற முறையில் எங்களுக்கு இந்த உரிமைகளை அகற்றப்பட்டிருக்கின்றது என்று சொன்ன நேரத்தில், இல்லை, சட்டபூர்வமான முறையில் தான் அவற்றையும் செய்திருக்கின்றோம். இதை நாங்கள் விட்டுவிட்டால் ஒரு வரலாற்று துரோகம் எதிர்கால சமுதாயத்துக்கு நாங்கள் இழைத்து விடுவோம் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது என்ற அடிப்படையிலே சட்ட அதிபர் சார்பாக கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருந்தது. எனவே இது சம்பந்தப்பட்ட பிரதிவாதங்கள் நாளையும் தொடர இருக்கின்றது. இந்த சட்டமா அதிபர் மூலமாக அவர்களது அலுவலகத்திலிருந்து கொண்டு வந்திருக்கப்பட்ட இந்த அறிக்கை முற்றிலும் மாறானது, எந்த விதமான விஞ்ஞான பூர்வம் மற்றது, சட்ட ரீதியான முறையில் அத்தனையும் நீங்கள் உலக நாடுகள் எந்த அளவுக்கு எல்லா நாடுகளும் உலக சுகாதார
நிறுவனமும் இன்று அந்த இந்த வழிமுறையை பேணுவதற்காக வழி செய்திருக்கின்றதோ அந்த அடிப்படையில் நல்லடக்கம் செய்யலாம். இதில் எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பே இல்லை என்ற அடிப்படையிலும் மெத்திகா விதானகே அவர்கள் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அனைத்தும் ஒரு ஏனைய ஆராய்ச்சிகளை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஆராய்ச்சிகள் கூட அவரது சொந்த ஆராய்ச்சி அல்ல. அந்த ஆராய்ச்சிகள் கூட நல்லடக்கத்தின் மூலமாக இந்த வைரஸ்கள் மூலமாக கீழே இருக்கின்ற தண்ணீர் மாசடைய போவதில்லை என்ற அடிப்படையில் இருக்கின்ற ஒரு விஷயம்தான். எனவே இவர்கள் வெறுமனே ஒரு விதண்டாவாதம் செய்கின்ற ஒரு அடிப்படையிலே இன்று செய்கின்றார்கள் என்ற நிலைகளையெல்லாம் இந்த சட்டத்தரணிகள் மிகவும் ஆதாரபூர்வமாக இன்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இதை கேட்ட நீதி அரசர்கள் இது சம்பந்தமாக பல விஷயங்களை அவர்கள் காலையில் கூட சில விஷயங்களை கேட்டாலும் மதியத்துக்கு பின்னால் சொல்லப்பட்ட விஷயங்கள் மிகவும் எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. எனவே அது மாத்திரமல்ல, சட்டமா அதிபர் மூலமாக வந்திருக்கின்ற இந்த அறிக்கை கூட ஒரு வேடிக்கை தனமாக இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக எங்களது சட்ட வல்லுநர்கள் அதை உரிய முறையிலே நாளை அவர்கள் விவாதத்தின் போது முறியடிக்கக்கூடிய நிலைமையும் இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த ஆத்மீக ரீதியான எங்களது போராட்டம், எங்களது உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ற அடிப்படையிலே இந்த நல்லடக்கத்துக்கு எங்களுக்கு நல்லதொரு நீதியை இந்த நீதி அரசர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கை இன்று ஏற்பட்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே நாங்கள் அந்த அடிப்படையிலே இந்த நாட்டிலே நீதி நியாயம் நிலைத்திருக்க வேண்டும். எங்களது நியாயபூர்வமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்று நாங்கள் பிரார்த்திக்கின்ற எங்களது நாங்கள் மாத்திரமல்ல, இங்கு கிறிஸ்தவ மக்கள் உட்பட, இங்கே உதாரணத்துக்கு விரான் கொரே அவர்கள் பற்றி சொன்ன போனால் அவர் ஒரு அழகான முறையிலே முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் அனைவரும் அடிப்படை ஒரு நல்லடக்கத்தை எவ்வாறு எதிர்பார்க்கின்றார்கள் என்ற விஷயங்களை நல்ல தெளிவான முறையிலே அவ்வப்போது இடையிடையே நீதி அரசர்கள் கேள்வி கேட்ட பொழுதும் அவற்றுக்கு தக்க ரீதியான முறையிலே நல்ல விளக்கங்களை அளித்தார்கள். அது மாத்திரமல்ல, உருக்கமான முறையிலே இன்று எங்களது ஜனநாயக சட்டத்தரணி ஜான் காரியப்பர் அவர்கள் அவரது வாதத்தை முன்வைத்தார். அது மாத்திரமல்ல, மிகவும் ஆக்ரோஷமான முறையிலே கௌரவ சுமந்திரன் அவர்கள் இன்று விவாதத்தை வைத்தது அனைவராலும் கவரப்பட்ட ஒரு விஷயமாகும். எனவே இந்த நிலையிலே இன்று நாங்கள் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது என்று பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, நாளை 10 மணி அளவில் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் முன்வைக்கப்பட இருக்கின்றன. அதன் மூலமாக நல்லதொரு நீதி இறைவனுதவியால் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நீங்களும் பிரார்த்தித்து இந்த விஷயத்திலே ஒரு நீதி வர வேண்டும். அது மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள மக்கள், எமது நாட்டில் உள்ள அனைவரும் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்படாதவர்களாக, வெகு விரைவிலே அனைவரும் இந்த கொரோனா நோயிலிருந்து பாதிக்கப்படாதவர்களாக ஆக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும். நாங்கள் நல்லடக்கம் செய்யப்படுகின்ற நேரத்திலே நிச்சயமாக அது யாருக்கும் எந்த தொந்தரவும் ஏற்படாமல் எமது சொர்க்க பூமியாக போன்று இருக்கின்ற இந்த இலங்கையிலே என்றும் ஒரு சுபிட்சமான ஒரு அனைவரும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடிய அடிப்படையில் நீதி முறையும் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அம்சத்தில் அமைய வேண்டும். எங்களது சம உரிமைகள் பெறப்பட வேண்டும். எங்களது அடிப்படை உரிமைகள் பெற வேண்டும். அனைவரும் அனைத்து நம்பிக்கையையும் கௌரவிக்க வேண்டும், மதிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை நீங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் என கேட்டுக்கொள்கிறேன்.